குங்குமத்த கடையில் தான் வாங்கணுமா? இல்லை, நம்மளும் செய்யலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நாட்டு மருந்து கடைக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா இது எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி கிழங்கு மஞ்சள், படிகாரம், வெங்காரம், இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் 2மே. ஸோ அடுத்து லெமன் ஜூஸ் நம்ம எந்த அளவுக்கு மஞ்சள் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மஞ்சளை ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு அதில் இந்த பரிகாரம், இந்த வெங்காரம், லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நாள் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ 2 நாள் கழித்து எடுத்து அதை வெயில் ரொம்ப அடிக்கிற வெயில் இல்லாமல் ஒரு மாதிரி லைட் வெயில் இருக்கும் இல்லையா? ஸோ லைட்டாக வெயில் படும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வெயிலில் காய வைங்க. நல்லா காய வச்சிங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு நல்லா காய வைங்க. காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா சூப்பரான ஒரு குங்குமம் ரெடி ஆகிடும். ஸோ அந்த அரைச்ச குங்குமத்துக்கு கூட கொஞ்சமாக நெய், நல்லா சுத்தமான நெய்யும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய்யை நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா ஒட்டணும். குங்குமம் நல்லா ஒட்டணுன்றதுக்காக நம்ம குங்கும நெய்யை ஆட் பண்ணுறோம். இப்போ சில பேர் இதில் சுண்ணாம்பெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டார்க் கலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த குங்குமம்மை நெத்திலலாம் வைக்கிறதா யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த சுண்ணாம்பு வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அலர்ஜி வரும். ஸ்கின் ப்ராப்ளம் ஆகும். நம்ம எந்த இடத்துல அந்த குங்குமம் வைக்கிறோமோ அந்த சுண்ணாம்பு அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நமக்கு கட்டி, அலர்ஜி அந்த மாதிரி வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் சில பேர் குங்குமம்ல சுண்ணாம்பு ஆட் பண்ணால் இன்னும் நல்லா கலர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக பண்ணாதீங்க. மேபி நீங்கள் அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்ம சாமிக்கு வைக்கிற ஃபோட்டோஸு, வாசக்கால் அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.